Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th standard 3rd midterm டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ சில ஸ்கூல் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10th வரைக்குமே ஹாஃப் இயர்லி நடந்திருக்கு இல்லைங்களா, அவங்களும் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இது. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஈஸியாக இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 8 அண்ட் தென் இயல் 9, இங்கிலீஷில் யூனிட் 6 அண்ட் தென் யூனிட் 7, மேக்ஸ் சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 3.10, எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.9 அண்ட் தென் 3.10, சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5, சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.1, 6.2 அண்ட் தென் 6.3, சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3 அண்ட் தென் 7.4. சயின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அண்ட் 7 ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி யூனிட் 15, பயாலஜி யூனிட் 21, 22, சில டிஸ்ட்ரிக்டில் 23 இன்க்ளூட் பண்ணுவாங்க, சில டிஸ்ட்ரிக்டில் அதை ஆனுவல் எக்ஸாமில் சேர்த்துருவாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறாங்க, உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லை அப்படின்னா இதை கேன்சல் பண்ணுங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 அண்ட் தென் ஜியோகிரஃபி யூனிட் 8, சிவிக்ஸ் யூனிட் 6 அண்ட் 7 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2. ஸோ Jan 20 இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் இது. இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் 8 அட் தென் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.9 டெய்லி பேஸில் மேக்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 3.9ல் எக்ஸாம்பிள்ஸும் இன்றைக்கி பார்த்துருங்க. அடுத்து January 21 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும், இங்கிலீஷில் யூனிட் 6 ப்ரோஸ் படிக்கிறீங்களா, ப்ரோஸ் ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சால் ப்ரோஸ் அண்ட் தென் ப்ரோஸ் அண்ட் போம் என்னால் முடியும் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் போம். ஏன்னா இது 2 டேஸ்க்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷு. ஸோ இப்போது நீங்கள் ப்ரோஸ் வரைக்கும் முடிச்சிங்கன்னா அடுத்த இன்னொரு டேயில் போமும் சப்ளிமெண்ட்ரியும் பார்த்துக்கலாம். மேக்ஸு எக்ஸசைஸ் 3.9ல் இது எக்ஸசைஸ் சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே 3.9ல் எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கோங்க, அடுத்து எக்ஸசைஸ் சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். January 22 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.10ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள் முடிச்சிருங்க, எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒரு நாள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்து Jan 23 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும், சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 8 அண்ட் தென் மேக்ஸ் 3.10ஓட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு January 24 இதில் தமிழும் மேக்ஸும், தமிழ் இயல் 8, மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.5, இது 2 டேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம் இயல் 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா January 25 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தென் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 6 அண்ட் தென் எக்ஸசைஸ் 5.5. ஸோ 5.5ஓட இது எக்ஸாம்பிள் சம்ஸ், இது எக்ஸசைஸ் சம்ஸ். நெக்ஸ்ட் January 26 ஹாலிடே வேறு. ஸோ சயின்ஸும் மேக்ஸும் பிளான் பண்ணிக்கோங்க. சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 ரிமைனிங் இருக்கிறத முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கெமிஸ்ட்ரி யூனிட் 15ஓட 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிடலாம். மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். January 27 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 பெண்டிங் இருக்கிறதும், ஜியோகிரஃபி யூனிட் 8ஓட 1 மார்க்ஸ், மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1ஓட எக்ஸசைஸ் சம் பார்த்துக்கலாம். January 28 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 15 அண்ட் தென் பயாலஜி யூனிட் 21. அடுத்தது எக்ஸசைஸ் 6.2 இதோட எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி இங்கே 1 மார்க்ஸ் முடிச்சிட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறத முடிச்சுட்டு இதில் 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. January 29 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 8 ரிமைனிங் படிச்சுட்டு சிவிக்ஸ் யூனிட் 6ஓட 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 6.2ஓட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துருங்க. January 30 தமிழ் அண்ட் மேக்ஸ், தமிழில் இயல் 9 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.3ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். January 31 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.3ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். நெக்ஸ்ட்டு February 1 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 21 அண்ட் தென் ஃபிசிக்ஸ் யூனிட் 7, எக்ஸசைஸ் 7.3ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருங்க. February 2 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 6 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 7.3. அடுத்தது February 3 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 22 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். February 4 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 7
அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 7.4ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். February 5 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழில் இயல் 9 அண்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.9ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். February 6 வந்து இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.10 அது பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு February 7 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 22 எக்ஸசைஸ் 5.5 மேக்ஸில். February 8 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் வந்து எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1. அடுத்தது February 9 பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ். தமிழில் இயல் 8. அடுத்து மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.2. நெக்ஸ்ட்டு February 10ல் இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 6. அடுத்தது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3. February 11 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் யூனிட் 23 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3. ஸோ மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால திரும்ப வந்து ரிவிஷனுக்காக நம்ம ஒரு எக்ஸசைஸையும் போட்டிருக்கோம். February 12 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் ஏதாவது லெசன்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எது ரிமைனிங் இருக்கோ அதை முடிச்சிடுங்க. அப்படி இல்லையா மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4. February 13 சயின்ஸ் பயாலஜி யூனிட் 23 மேக்ஸ் எல்லா இது எக்ஸசைஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தால் ரிவிஷன். அதே மாதிரி February 14 சோஷியல் ரிவிஷன் மேக்ஸ் ரிவிஷன். February 15 தமிழ் இயல் 9 மேக்ஸ் ரிவிஷன். இங்கிலீஷ் யூனிட் 7. ஸோ மேக்ஸிமம் நம்ம February 11 and 11ஓட நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். 11, 12ஓட மேக்ஸிமம் எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்து ரிவிஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து February 20 போல் நமக்கு தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட் வரும். ஸோ ஸ்லோவாக நம்ம இந்த ஸ்டடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஹரியப்பாக இல்லாமல் ஸ்லோவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் யூட்டிலைஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்டம் எடுக்கலாம் எல்லா சப்ஜெக்ட்லையும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.